Hi students, வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.41 கீழ் காண்பவற்றிற்கு மீப்பெரு பொது வகுத்தி காண்க. என்ன கொடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் சம் 16 x³ y² 24 xy³ z. முதல்ல இந்த 16 x³ y² பிரிச்சு எழுது. 16 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பகா காரணிகளாகத்தான் பிரிக்க எப்போவுமே. அடுத்து x³ 3x அப்படியே எழுதிடும். ஓகே. அடுத்து y² 2y எழுதி இப்படி விரிச்சு எழுதிடும் படிகளை ஃபுல்லா. அதே போல 24 xy³ z 24ஐயும் பகா காரணியா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 2 4 4 2 8 8 3 24 பகா காரணியா பிரிச்சு. ஒரு x 3y 1 z இப்படி பிரிச்சு எழுதிட்டு இப்ப எழுதுவோம் மீப்பெரு பொது வகுத்தி. ஒரு 2 இன்னொரு 2 எது பொதுவா இருக்கோ அதெல்லாம் எழுதிடுவோம். ஓகே. அடுத்து எக்ஸுக்கு வருவோம். நம்பர்ஸ் முடிஞ்சு. அடுத்து எக்ஸுக்கு வருவோம். ஒரு எக்ஸு அடுத்து வேற எக்ஸு பொதுவா இல்லை. ஒய் பாருங்க 1 2y. ஸோ 2y காமனா இருக்கு. ஓகே. இசட் காமனா இல்லை, இப்போ எழுதக்கூடாது. ஓகேவா? அப்போ எதெல்லாம் பொதுவாக இருந்திருக்கு? 1 2 3 2 பொதுவாக இருந்திருக்கு. ஒரு எக்ஸு பொதுவாக இருக்கு. 2y பொதுவாக இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு மிச்சதெல்லாம் விட்டுரு. ஸோ 2 4 4 2 8 எக்ஸு y² தான் மீப்பெரு பொது வகுத்தி. ஓகே. செகண்ட் சம் மற்றும் y² -1க்கு முதல்ல y³ + 1 இது a³ + b³ ஃபார்முலாவில் இருக்குது. அதை விரிச்சல் a + b a² - ab + b². ஓகே. செகண்ட் டேர்ம் a² - b². a + b இன்ட்டு a - b. இப்போ பொதுவானது இது மட்டும்தான் பொதுவானது. ஸோ மீப்பெரு பொது வகுத்தி y + 1. ஓகே. இதெல்லாம் பொது இல்லை. தேர்ட் சம் முதல்ல இதை எடுத்துக்கிடுவோம். 2க்கு காமனா 2 வெளியேடு உள்ள x² -9 ஆகும். அதை எப்படி எழுதலாம்? x² - 3² எழுதலாம். a² - b² இருக்கும். ஸோ இதை a + b இன்ட்டு a - bன்னு பிரிச்சுக்கிடலாம். அடுத்து x² -2x -3 இருக்கு. இதை காரணிப்படுத்தணும். பெருக்குனா -3 கூட்டுனா -2. இப்போ -3 + 1 போட்டு பாருங்க. -3 + 1 பெருக்குனா -3 கூட்டினா -2. ஸோ இது x -3 x + 1. ஸோ இது ரெண்டுக்கும் மீப்பெரு பொது வகுத்தி எது பொதுவா இருக்கு? x -3 x -3. ஸோ x -3 தான் மீப்பெரு பொது வகுத்தி. ஓகே. ஃபோர்த்து சம் a - b ² இது எப்படி எழுதலாம்? a - b இன்ட்டு a - b 2 தடவை விரிச்சு எழுதலாம். அடுத்து b - c ² இது எப்படி எழுதலாம்? 3b - c வெளியேடு c - a ² 4 இதை 4c - a எழுதலாம். ஏதாவது காமனா இருக்கா? எந்த டேர்மாவது இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் மீப்பெரு பொது வகுத்தி எல்லாத்துக்கும் காமனான வகுத்தி 1 அப்படின்னு போட்டோம். எதையுமே காமனா எடுத்து எழுத முடியலைன்னா 1 தான் மீப்பெரு பொது வகுத்தின்னு போட்டோம். ஓகே.